வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் எக்ஸாம்பிள் 3லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் ரெண்டையுமே நம்ம வந்து டெஃபினேஷன் கூடவே நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டதுனால இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் 3லேருந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஷின் நம்பர் எக்ஸாம்பிள் 3 அது வந்து என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். Let L be the set of all lines in a plane and R be the relation defined as L1, L2 such that L1 is perpendicular to L2. Show that R is symmetric but neither reflexive nor transitive. ஸோ நமக்கு வந்து ஒரு ரிலேஷன் வேணும் அப்படின்னா பேசிக்காக நமக்கு வந்து ஒரு செட்டு வேணும். அந்த செட்டை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து ரிலேஷனையே நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்கிற செட்டு வந்து எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லுங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ஆல் லைன்ஸ். ஆர்ன்னு சொல்லி ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷனில் நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் மட்டும் எழுத போகிறோம் அப்படின்னா எந்த ரெண்டு லைன்ஸ் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கோ அந்த ரெண்டு லைன்ஸை மட்டும்தான் இந்த ரிலேஷனில் எழுத போகிறோம். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக்னு சொல்லணும், பட் ரிஃப்ளெக்சிவும் கிடையாது, டிரான்சிட்டிவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நீங்கள் பேசிக்காக இதுக்கு தேவையான டெஃபினேஷன்ஸ் சிம்மெட்ரிக்கு, டிரான்சிட்டிவ், ரிஃப்ளெக்சிவ் இதுக்கான வீடியோ வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து இதோட சொல்யூஷன் வந்து புரியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கிவன் கண்டிஷன்ஸ் எழுதியாச்சு. எல்லுங்கிறது செட் ஆஃப் ஆல் லைன்ஸ். ஆர் இஸ் த ரிலேஷன் கிவன் பை L1 இஸ் பர்பெண்டிகுலர் டு L2. ஸோ எந்த ரெண்டு லைன்ஸ் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கோ அந்த லைன்ஸை மட்டும்தான் இந்த ரிலேஷனில் எழுதணும். என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? சிம்மெட்ரிக்காக இருக்குதுன்னு சொல்லணும், ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிவன் கொஷினை வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ வந்து ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? சிம்மெட்ரிக்கோட கண்டிஷன் என்னது? A, B belongs to Rன்னு இருந்துச்சுன்னா B, A is also belongs to R அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதான் சிமெட்ரிக்கான கண்டிஷன். A, B belongs to R implies B, A belongs to R. இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம்? L1 is perpendicular to L2 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த லைன் தான் வந்து L1, இந்த லைன் வந்து L2, ரெண்டு எப்படி இருக்குது? பர்பெண்டிகுலராக இருக்குது. கண்டிப்பாக L1 is perpendicular to L2 அப்படின்னு சொன்னால் L2 is also perpendicular to L1 அப்படின்னு நம்ம நல்லா சொல்ல முடியும் இல்லையா? L2 L1ம் பர்பெண்டிகுலராக தானே இருக்குது. அப்போது சிம்மெட்ரிக் கண்டிஷன் வந்து பாசிபிள் தான். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? L1, L2 வந்து Rல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா we have L2, L1 is also belongs to R அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சு. அப்போ R வந்து நமக்கு சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன். ரிஃப்ளெக்சிவ்க்கு என்ன கண்டிஷன்? A, A வந்து பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். அதாவது சேம் எலமெண்ட் தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். நம்ம எந்த ஒரு லைன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்போ இதுதான் L1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த லைன் வந்து இதுக்கே எப்படி பர்பெண்டிகுலராக இருக்கும்? ஸோ கிவன் லைன் வந்து அதே லைனுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர ஒரு லைன் எடுத்துக்கிட்டு அந்த லைன் வந்து தனக்கு தானே வந்து பர்பெண்டிகுலராக இருக்கிறதுக்கு முடியாது. அப்போ கண்டிப்பாக L1, L1 அப்படிங்கிற இந்த காம்பினேஷனை வந்து நம்மளால் இந்த ஆறுங்கிற ரிலேஷனில் எழுத முடியாது. ஸோ என்ன சொல்லியாச்சு? ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் டிரான்சிட்டிவ் செக் பண்ணுறோம். டிரான்சிட்டிவோட கண்டிஷன் வந்து இதுதான். A, B belongs to R and B, C belongs to R அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? A, C is also belongs to R அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? L1 is perpendicular to L2. ஓகே, ஸோ இதுதான் வந்து L1, இது L2, L1 and L2. L1 is perpendicular to L2 அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன எடுக்கணும்? L2 is perpendicular to L3. இதுதான் வந்து L2, இது perpendicular to L3. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? L1 is perpendicular to L3 அப்படின்னு சொல்லணும். ஆனால் பார்த்தீங்கன்னா L1ம் L2வும் இப்படி இருக்குது, வெர்டிக்கலாக இருக்குது, அதாவது பேரலாக தான் இருக்கே தவிர பர்பெண்டிகுலராக இல்லை. ஸோ L1 is not perpendicular to L3. That is L1 is
parallel to L3 parallel தான் இருக்கே தவிர நமக்கு வந்து perpendicular condition வரல. அப்படின்னா இந்த L1, L3 அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டை நம்ம வந்து இந்த ரிலேஷனில் எழுத முடியாது. not belongs to R. that means R is not transitive. ஸோ நமக்கு இதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த ரிலேஷன் வந்து சிம்மெட்ரிக்காக இருக்குது, பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4th பார்க்கலாம். show that the relation R in the set 1, 2, 3 given by is reflexive but neither symmetric nor transitive அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற செட்டு வந்து 1, 2, 3 இதை எழுதியாச்சு. அந்த செட்டை வந்து நான் வந்து ஏ அப்படின்ற நேமில் கொடுத்துக்கிறேன். எப்போவுமே செட்டை வந்து நொட்டேஷன் யூஸ் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 எழுதியாச்சு. அடுத்து அவங்களே வந்து இங்கே ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. 1, 1, 2, 2, 3, 3, 1, 2, 2, 3 இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற ரிலேஷன். நம்ம இதை என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ரிஃப்ளெக்சிவ்னு ப்ரூஃப் பண்ணணும். சிம்மெட்ரிக்காகவும் இல்லை, டிரான்சிட்டிவாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஏங்கிற செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நான் எழுதிக்கிறேன். தட் இஸ் நம்ம எப்போவுமே வந்து ஒரு செட்டு கொடுத்துட்டாங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை எழுதிட்டு ரிலேஷனும் கண்டுபிடிக்கலாம். இல்லை டேரெக்டாக அவங்க ரிலேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டுமே வச்சு நம்ம செக் பண்ணவும் செய்யலாம். ஸோ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம வந்து ஆறுங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ், சிம்மெட்ரி, டிரான்சிட்டிவ் இந்த 3 கண்டிஷனையும் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது வந்து ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன். ரிஃப்ளெக்சிவோட கண்டிஷன் நமக்கு தெரியும். ஏ பிலாங்ஸ் டு ஆர்ன்னு வந்ததுன்னா ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். இப்போ கொடுத்துருக்கிற ரிலேஷனில் செக் பண்ணிங்கன்னா 1, 1 இருக்குது, 2, 2, 3, 3 இங்கே இருக்கிற 3 நம்பருக்குமே நமக்கு வந்து ரிஃப்ளெக்சிவ் வந்து வெரிஃபை ஆகுது. இது வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த ஏங்கிற செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே நமக்கு வந்து கிடைக்கணும். இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 1 இருக்குது, 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 2 இருக்குது, 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 3 இருக்குது. அப்போ ஃபார் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறதுக்கு இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ப்ரூவ் ஆகுது. அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் கண்டிஷன் வந்து நமக்கு சிம்மெட்ரிக் ப்ரூஃப் பண்ணணும். சிம்மெட்ரிக்கோட கண்டிஷன் என்னென்னா ஏ பி பிலாங்ஸ் டு ஆர்னு இருந்ததுன்னா பி ஏவும் ஆரில் இருக்கணும். இதுதான் வந்து சிம்மெட்ரிக் கண்டிஷன். இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் நான் செக் பண்ணுறேன், பட் இங்கே நீங்கள் சிம்மெட்ரிக் கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற எலமெண்ட்ஸ் வந்து வேறு வேறையாக இருக்கணும். 1, 1, 2, 2 அதெல்லாம் வச்சு செக் பண்ணக்கூடாது. 1, 2, 2, 3, 1, 3 இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து 1, 2 எடுக்கிறேன். 1, 2 இருக்குது இந்த ரிலேஷனில், ஆனால் 2, 1 வந்து இல்லை. அதே போல் 2, 3 இருக்குது, பட் 3, 2 இல்லை. அப்படி பார்த்தா ஏ பி மட்டும்தான் ஆரில் இருக்குது, பி ஏ அப்படிங்கிறது வந்து ஆரில் இல்லை. அப்படின்னா என்ன சொல்லிடலாம், ஆர் இஸ் நாட் சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். தேர்டு கண்டிஷன் வந்து டிரான்சிட்டிவ். இப்போ டிரான்சிட்டிவ் செக் பண்ணும்போது நமக்கு வந்து 3 டிஸ்டிங்க்ட் நம்பர்ஸ் வேணும். அப்போ 3மே வந்து ஏ பி சின்னு சொல்லிட்டு வேறு வேறு நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். ஏ பி பிலாங்ஸ் டு ஆர், பி சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஏ சி பிலாங்ஸ் டு ஆர்ன்னு சொல்லி தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்கிற ரிலேஷனில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வர மாதிரி நான் வந்து 2 இது சூஸ் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 1, 2 பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறேன்னா 2, 3 பிலாங்ஸ் டு ஆர். இப்போ 1, 2வும் ஆரில் இருக்குது, 2, 3யும் வந்து ஆரில் இருக்குது. ஆனால் 1, 3 அது வந்து இங்கே ஆறுங்கிற ரிலேஷனில் இல்லை. ஓகே, அப்போது ஏ பி பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் பி சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா 1, 3 அதாவது ஏ சி அப்படிங்கிறது ஆரில் வந்து இல்லை. அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், திஸ் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு, அடுத்து சிம்மெட்ரிக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம், டிரான்சிட்டிவாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூஃப். இதான் வந்து எக்ஸாம்பிள் 4க்கான சொல்யூஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 5. இதோட கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷோ தட் த ரிலேஷன் ஆர் இன் த செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் given by a, b where 2 divides a minus b is an equivalence relation அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு என்ன செட்டு கொடுத்துருக்காங்கன்னா, செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்கிற செட்டு. ரிலேஷன் வந்து அவங்களே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஈக்குவலன்ஸ் கண்டிஷன் தான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகே,
இன்டீஜர்ஸ் தான் நமக்கு இங்கே செட்டு. அப்போ அந்த செட்டை வந்து நான் என்ன எழுதிக்கிறேன், இன்டீஜர் எப்படி எழுதுவோம், 0 இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இசட்டை வந்து நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். அடுத்து ஆர்னு அவங்க கொடுத்துருக்குற அந்த ரிலேஷனையும் எழுதியாச்சு. இந்த ரிலேஷனில் எந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த a மைனஸ் பி ஏதாவது 2 நம்பர் எடுத்து அதை மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து 2ஆல் டிவைட் ஆகணும். ஓகே, எடுக்கிற 2 நம்பர்ஸையும் மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சர் வந்து 2ஆல் டிவைட் ஆணுச்சு அப்படின்னா அந்த 2 நம்பர்ஸை வந்து இந்த ரிலேஷனில் நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ரிலேஷனுக்கான கண்டிஷன். இப்போ இதை ஈக்குவலன்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஈக்குவலன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது ரிஃப்ளெக்சிவ்கான கண்டிஷன் தான் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரிஃப்ளெக்சிவ்கான கண்டிஷன் எழுதியிருக்கேன். என்னென்னா a, a பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் எவ்ரி a பிலாங்ஸ் டு a. ஓகே, இப்போது ஏதாவது ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணுறோம். இது வந்து செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் தானே. மேபி a ஈக்குவல் டு 2 அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். 2 மைனஸ் 2 என்ன வரும், 0. 0 இஸ் டிவிசிபிள் பை 2 தான். 0வை 2 வந்து கண்டிப்பாக டிவைட் பண்ணும். ஓகே, அப்போது எந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே நம்பரை மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்து நமக்கு 0 தான் வரும். அப்போ கண்டிப்பாக a மைனஸ் a அதை வந்து 2 வந்து டிவைட் பண்ணுது. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற ரிலேஷனில் அதே தான் கொடுத்துருக்காங்க. 2 டிவைட்ஸ் a மைனஸ் b அப்படின்னு சொன்னால் a, bயை நம்ம வந்து ரிலேஷனில் எழுதிக்கலாம். அப்போது இந்த ரிலேஷனில் கொடுத்துருக்க கண்டிஷன் படி a, a அப்படிங்கிறது வந்து ரிலேஷனில் இருக்குது. அப்போ என்ன சொல்லிடலாம், ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிம்மெட்ரி கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ சிம்மெட்ரிக்கோட கண்டிஷன் என்னது, a, b பிலாங்ஸ் டு ஆர்னு இருந்ததுன்னா b, aயும் பிலாங்ஸ் டு ஆராக தான் இருக்கணும். இப்போ அதுவும் நான் என்ன பண்ணுறேன், a, bக்கு ஏதாவது ஒரு 2 நம்பர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இது வந்து செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். நான் வந்து பாசிட்டிவ் நம்பருக்கு செக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே வந்து 0 எடுத்துக்கிட்டும் நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ a ஈக்குவல் டு 4, b ஈக்குவல் டு 6ன்னு எடுக்கிறோம். a மைனஸ் b என்ன வரும், 4 minus 6 equal to minus 2ன்னு வந்துடும். minus 2 is divided by 2 தானே. minus 2வை கண்டிப்பாக வந்து 2 வந்து டிவைட் பண்ணும். அப்போ 4, 6 அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஆரில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதுவே நமக்கு இப்போ என்ன சிம்மெட்ரி கண்டிஷனில் 4, 6 இருந்ததுன்னா 6, 4 இருக்கா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய செக்கிங். இப்போது 4 minus 6 வந்து minus 2 அப்படின்னு வந்தது. minus 2 is divisible by 2 தான். அதுவே 6 மைனஸ் 4 போட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது b மைனஸ் a போட்டிங்கன்னா 2 வரும். இது வந்து ஒரு இன்டீஜர் தானே. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 2 இஸ் ஆல்சோ டிவைடட் பை 2 தான். இங்கே 2ஆல் தானே டிவைட் ஆகணும். அப்போ நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா a மைனஸ் b 2 டிவைட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் b மைனஸ் a இஸ் ஆல்சோ டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ என்ன சொல்லிடலாம்னா ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் மூணாவது கண்டிஷன் நம்ம செக் பண்ண வேண்டியது டிரான்சிட்டிவ் தான் செக் பண்ண போகிறோம். டிரான்சிட்டிவ்க்கு நமக்கு வந்து 3 நம்பர்ஸ் வேணும். a, b பிலாங்ஸ் டு ஆர், b, c பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு a, c இஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இப்போது 2 டிவைட்ஸ் a மைனஸ் b அண்ட் 2 டிவைட்ஸ் b மைனஸ் c அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 நம்பர் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு 3 நம்பர், அது எல்லாமே வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், எல்லாமே நெகட்டிவாகவும் இருக்கலாம், 0வையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று எப்படி எந்த காம்பினேஷனில் வேணுமோ எடுக்கலாம். ஆனால் நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் வந்து இன்டீஜர்ஸாக இருக்கணும் அண்ட் டிஸ்டிங்க்ட் நம்பர்ஸாக இருக்கணும். ஒரே நம்பர் எடுக்கக்கூடாது. நான் வந்துட்டு a ஈக்குவல் டு 4, b ஈக்குவல் டு 6, c ஈக்குவல் டு 8 இந்த நம்பர்ஸ்க்கு நான் வந்து இந்த கண்டிஷன்ஸை செக் பண்ணி பார்க்குறேன். a மைனஸ் b என்ன வரும், 4 minus 6 equal to minus 2 அப்படின்னு கிடைக்கும். b minus c வந்து 6 minus 8 equal to minus 2ன்னு கிடைக்கும். இது ரெண்டுமே வந்து divisible by 2 தான். இதான் நம்ம எடுத்துக்கிற கண்டிஷன். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது a, cக்கு தான் செக் பண்ணணும். அப்போ a minus c போட்டு பாருங்கள். a minus c போட்டிங்கன்னா 4 minus 8 that is minus 4. minus 4 is also divided by 2 தானே. அப்போ a minus b is divided by 2, b minus c is divided by 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா a minus c is also divided by 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த r அப்படிங்கிற ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவாக தான் இருக்கும். அப்போ மூணுமே நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. r வந்து ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, டிரான்சிட்டிவாகவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக r is an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம்.
ஸோ இந்த மாதிரி ஈக்குவலன்ஸ் கண்டிஷனோ இல்லை வந்து ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ண சொன்னாங்க ஒரு கொஷினில் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் அதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷனோ அதோட நேம் வந்து எழுதுங்க. மேலே வந்து இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரினா சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ்னா ட்ரான்சிட்டிவ் இப்படி எழுதிட்டு அதுக்கு பேசிக்காக என்ன கண்டிஷனோ அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கொஷினுக்கும் ரிலேட்டடாக என்ன மாதிரி நீங்கள் ப்ரூஃப் பண்ணணுமோ அதை அதுக்கு கீழே போடுங்க. ஓகே, இந்த கண்டிஷன் இல்லாமல் டைரெக்டாக இதை போட்டிருந்தாலோ இல்லை இந்த கண்டிஷனை மட்டுமே எடுத்து எழுதி ட்ரான்சிட்டிவ், சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அது என்ன கண்டிஷனோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறமா கொடுத்துருக்கிற சம்முக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ரூஃபை கொண்டு வாங்க. இது வந்து இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுக்குமே வந்து இது மாதிரி எழுதுறது தான் வந்து பெஸ்ட்டு. இப்போ தான் நம்ம வந்து ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதோட 5th எக்ஸாம்பிள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6. ஸோ அதோட கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே ஏன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, 1லேருந்து 7 வரைக்கும் ஒரு செட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ன்னு சொல்லி ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். அதை முடிச்சுட்டு show that all the elements of the subset 1, 3, 5, 7 are related to each other and all the elements of the subset 2, 4, 6 are related to each other. இதையும் ப்ரூஃப் பண்ணணும். But no element of the subset 1, 3, 5, 7 is related to any element of the subset. ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண தான் போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஈக்குவலன்ஸ் கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற செட்டு வந்து 1லேருந்து 7 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன் எப்படி நமக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏ கமா பி வந்து எப்போ எழுதலாம், போத் ஏ அண்ட் பி ஆர் எய்தர் ஆட் ஆர் ஈவன். அதாவது ரெண்டு நம்பர்ஸுமே வந்து ஆடாக இருந்தாலும் எழுதிக்கலாம், ஈவனாக இருந்தாலும் எழுதிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு இனிஷியலாக ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம், 1, 1, 1, 2 இதே போல் ஃபுல்லாக இந்த 7 எலமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ஃபுல்லாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதியிருக்கேன். அதை நான் ஃபுல்லாக எழுதாமல் என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு ஜஸ்ட் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இதை மாதிரி நமக்கு டைரெக்டாக செட்டு கொடுத்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லும் போது நீங்கள் ஒரு ஐடியாக்காக இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எதையுமே மிஸ் பண்ணிடாமல் இந்த ரிலேஷனில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செக் பண்ண போகிறேன், ஆறுங்கிறதுல வந்து எதெல்லாம் இருக்கணும், both A and B are either odd or even. odd நம்பராக இருந்தாலோ இல்லை ஈவன் நம்பராக இருந்தாலோ மட்டும்தான் நம்ம வந்து எழுத முடியும். அப்போ இந்த ரிலேஷனில் நம்ம எதெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரிலேஷனில் நம்ம எதெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 1 எழுதலாம். ஏன்னா போத் வந்து ஆட் நம்பராக இருக்குது. அடுத்து வந்து 1, 2 வந்து எழுத முடியாது, ஏன்னா 1ங்கிறது ஆடு, 2ங்கிறது ஈவன். அடுத்தது 1, 3 வந்து எழுதலாம், ஏன்னா இது வந்து ரெண்டுமே போத் வந்து ஆட் நம்பர்ஸாக இருக்குது. 1, 4 எழுத முடியாது, 1, 5 எழுதலாம், 1, 6 எழுத முடியாது, 1, 7 எழுதலாம். ஸோ 7 வரைக்கும் தான் நமக்கு இங்கே இருக்கிற நம்பர்ஸ். அப்போ அடுத்து நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம், 2, 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். 2, 1 வந்து வராது, ஏன்னா 2 இஸ் அன் ஈவன் நம்பர், 1 இஸ் ஆட் நம்பர். அப்படி இருந்தால் இந்த ரிலேஷனில் எழுத முடியாது. ஸோ ரெண்டாவது என்ன எழுதலாம், 2, 2 எழுதலாம். அடுத்து 2, 3 எழுத முடியாது, 2, 4, 2, 5 எழுத முடியாது, 2, 6. ஸோ இதே மாதிரி போட்டுகிட்டே வந்தோன்னா கடைசியாக 7க்கு எழுதுவோம் இல்லையா, 7, 1 எழுதலாம், 7, 2 எழுத முடியாது, 7, 3 எழுதலாம், 7, 4 எழுத முடியாது, 7, 5 எழுதலாம். அதே போல் 7, 7 வரைக்கும் நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஓகே, இதுதான் வந்து நமக்கு ரிலேஷனில் இருக்கிறது. இப்போ இந்த ரிலேஷனுக்கு நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ் மூணுமே செக் பண்ண போகிறோம். ஸோ ரிஃப்ளெக்சிவோட கண்டிஷன் படி நமக்கு என்னது, ஏ தான் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு வரணும். இப்போ 1, 1 இருக்குது, 2, 2, 3, 3, 4, 4 எக்ஸட்ரா. அதே போல் 7, 7. ஸோ ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்குமே நம்ம வந்து ஏ பிலாங்ஸ் டு ஆர் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், ஆர் இஸ் அ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது எதுனா சிமெட்ரிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ 1, 3 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 1, 3 பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு இருந்தால் 3, 1ம் ஆரில் இருக்குது. அதே போல் 1, 7 எடுத்திங்கன்னா 7, 1ம் இந்த ரிலேஷனில் இருக்குது.
மேபி நம்ம வந்து இப்போது 2,6 எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 6,2வும் இருக்கும். ஏன்னா 6,2ங்கிறதும் போத் ஈவன் நம்பர்ஸ் தான், 2,6ங்கிறதும் போத் ஈவன் நம்பர்ஸ் தான். அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் A, B பிலாங்ஸ் டு ஆர்னு இருந்ததுன்னா B, A இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதுதான் அந்த ப்ரூஃபு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்க்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரூஃப் எழுதணும். A and A ஆர் போத் ஈவன் ஆர் ஆட். இப்போ எந்த நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இப்போ 2 அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 2 வந்து 2,2 அப்படின்னு போடும்போது என்ன ஆகுது, ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர்ஸாக தான் கிடைக்குது. இதுவே நீங்கள் வந்து 7 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா 7,7 அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே வந்து ஆட் நம்பர்ஸ் தான். அப்போ A and A ஆர் போத் ஈவனாக இருக்கணும் ஆர் ஆட் நம்பராக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த A, A அப்படிங்கிறது ஆரில் இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ஆர் இஸ் அ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் கண்டிஷன் செக் பண்ணுங்கள். A and B ஆர் போத் ஈவன் ஆர் போத் ஆட். ரெண்டுமே ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டுமே வந்து ஆட் நம்பராக இருந்தாலும் சரி, A and B ரெண்டுமே ஈவனாக இருந்தால் B and Aயும் ஈவன் நம்பர்ஸ் தான். அதே போல் A and B போத் ஆட் நம்பர்ஸாக இருந்தால் B and Aயும் நமக்கு எப்படி தான் கிடைக்கும், ஆட் நம்பர்ஸாக தான் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா சிமெட்ரிக் ரிலேஷனை ப்ரூஃப் பண்ணிடலாம். இப்படி தான் நீங்கள் வந்து ஜென்ரலைஸ்டாக எழுதலாம். இப்படி ஜென்ரலைஸ்டாக எழுத தெரியாது அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த 1,3 இருக்குது அப்படின்னு சொன்னால் 3,1 இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எழுதிட்டு ஃபார் எவ்ரி A பிலாங்ஸ் டு ஆர் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து ப்ரூஃப் கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டாக கொடுக்குறது தான் வந்து பெஸ்ட்டு. ஓகே, மூணாவது கண்டிஷன் வந்து நம்ம வந்து இப்போ ட்ரான்சிட்டிவ் வந்து செக் பண்ணணும். இப்போ ட்ரான்சிட்டிவ் எப்படி செக் பண்ணலாம், இதுதான் வந்து ட்ரான்சிட்டிவ்க்கான கண்டிஷன் இல்லையா. இப்போ நம்ம இந்த கண்டிஷன் படி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரெண்டுமே AB ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்குது, BC அதுவுமே ஈவன் நம்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக A, Cயும் நமக்கு எப்படி தான் இருக்கும், ஈவன் நம்பர்ஸாக தான் கிடைக்கும். அதுவே A and B போத் ஆட் நம்பர்ஸ், B and C ஆர் ஆட் நம்பர்ஸ்னு எடுத்துகிட்டா கண்டிப்பாக A and C ஆர் ஆட் நம்பர்ஸாக தான் கிடைக்கும். அப்போ இது வந்து ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் இதுக்கு வந்து அப்ளை ஆகுது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், ஃப்ரம் 1, 2, 3 இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், திஸ் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் சில எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டு 1, 3, 5, 7 அப்படிங்கிற இந்த செட்டும் 2, 4, 6 அப்படின்னு இந்த செட்டும், இந்த ரெண்டு செட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ரிலேட்டட் டு ஈச் அதர். ஓகேவா அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஆனால் டிஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த 1, 3, 5, 7 அப்படிங்கிற இந்த சப்செட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் சப்செட் ஆர் ஆட் நம்பர்ஸ். இப்போ ஆட் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம், ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆகியிருக்கு. 1 இஸ் ஆட் நம்பர், 3 இஸ் ஆட் நம்பர், 5 இஸ் ஆட் நம்பர், 7 இஸ் ஆட் நம்பர். அப்போ இந்த 4 நம்பர்ஸுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆட் நம்பர் அப்படிங்கிற பேசிக்கில் ரிலேட்டட் டு ஈச் அதர். அதே மாதிரி தான் இந்த 2, 4, 6 அப்படிங்கிற இந்த சப்செட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் அனதர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஈவன் நம்பர். இப்போ 2, 4, 6 எல்லாமே ஈவன் நம்பர் அப்படிங்கிற கான்செப்டில் இது வந்து ரிலேட் ஆகிருக்கு, ரிலேட்டட் டு ஈச் அதர். ஓகே, அதே போல் இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 - 1 வந்து 2, 5 - 3 வந்து 2, 7 - 5 இஸ் ஆல்சோ 2. அப்போ அங்கேயும் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு, ரிலேட் ஆகிருக்கு. இங்கேயும் நீங்கள் ஈவன் சப்செட்லேயும் செக் பண்ணிங்கன்னா 4 - 2 வந்து நமக்கு 2ன்னு வரும், 6 - 4 வந்து 2 வரும். ஓகே, அப்போ இதுலேயும் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ரிலேட்டட் டு ஈச் அதர். ஆனால் இந்த ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டுமே இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்டு கூட ரிலேட்டடாக இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த செட்டு ஃபுல்லாகவுமே வந்து ஆட் சப்செட், இந்த செட்டு ஃபுல்லாகவே வந்து ஈவன் சப்செட். அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் கிடையாது. ஆனால் தனித்தனியாக அந்தந்த மெம்பர்ஸ் வந்து ரிலேட் ஆகிருக்கு. நோ எலமெண்ட் ஆஃப் 1, 3, 5, 7 இஸ் ரிலேட்டட் டு எனி எலமெண்ட் ஆஃப் 2, 4, 6 ஆஸ் தே ஆர் ஈவன். ஓகே, இதெல்லாம் ஈவன் நம்பராக இருக்குது, இதெல்லாம் ஆட் நம்பராக இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டு செட்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் கிடையாது. இதுதான் நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இதோட இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம அடுத்த அப்கமிங் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.